ஈரானுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மசூத் பெஷஷ்கியான் அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். என்ன வெளியிட்டிருக்கிறார் என்றால், அண்டை நாடுகளான, அதாவது தெரியும், யுஏஇ, கத்தர், அதே மாதிரி சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளின் தளங்களை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாமல் இருந்தால் அவர்கள் மீது இனி தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்கிற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். கூடுதலாக இந்த அண்டை நாடுகளுக்கு, இந்த பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்றால் அதற்கு எங்களை மன்னியுங்கள் என்று மன்னிப்பும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு ஏற்கனவே தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? அது என்ன அப்படின்னா, அமெரிக்கக்காரன் இந்த நாடுகள் இருக்கக்கூடிய போர்த்தளங்களை பயன்படுத்தி மற்ற நாடுகளின் மீது ஏவுகணைகளை வீசவும் மற்ற நாடுகளின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இதை எதற்காக நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? அப்படி அனுமதித்தால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்பதாகத்தான் ஈரான் தொடர்ந்து இந்த தளங்களை நோக்கி குறிவைத்து அழித்திருக்கிறது என்பதுதான். பெரும்பாலான அமெரிக்க தளங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்கள் 2 விதமான தடுப்பு ஏவுகணைகள் அமெரிக்காவிடம் இருக்கிறது. ஒன்று தாட், இன்னொன்று பேட்ரியாட். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், பேட்ரியாட் எல்லாம் ஈராக் போர் நேரத்திலேயே அமெரிக்காவுடைய கைகளில் இருந்தது தான். இந்த பேட்ரியாட்டும் தாட்டும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு தாட் நிறுத்தப்பட்டிருந்த இடங்களில் எல்லாமே அவற்றை முழுமையாக ஈரானுடைய ஏவுகணை அழித்திருக்கிறது. இந்த தடுப்பு ஏவுகணைகள் என்று சொல்லக்கூடிய தாட்டை எல்லாவற்றையும் முற்றிலுமாக அழித்திருக்கிறது ஈரான் என்கிற செய்தி இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜோர்டானில் அவர்களுடைய, அதாவது அமெரிக்க தளங்களுடைய பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தாட் என்று சொல்லக்கூடிய தடுப்பு ஏவுகணைகளை முற்றிலுமாக அழித்திருப்பதாக IRGC என்று சொல்லக்கூடிய ஈரானிய புரட்சிப்படை இன்றைக்கு அதிகாரபூர்வமாக தகவல் வெளியிட்டிருக்கிறது. கூடுதலாக IRGC சொல்ல இருக்கிறதா, அமெரிக்காவுடைய 11 மிக முக்கியமான இராணுவ வீரர்கள் எங்களுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது. இது மட்டுமல்ல, IRGC இன்னொரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் சீனாவும் ரஷ்யாவும் எங்களுக்கு இதுவரையிலும் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புதல் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இவ்வளவு துல்லியமான தாக்குதலை, அதாவது அமெரிக்க இராணுவ வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய அறையிலேயே போய் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கான ஒரு தொழில்நுட்பத்தை சீனா ஈரானுக்கு வழங்கி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அதன்படி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி ஈரான் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ அடுத்ததாக இலக்கு அப்படிங்கிறது, ஈரானுடைய இலக்கு என்பது முழுக்க முழுக்க இனி இஸ்ரேல். அதான் ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலுடைய நிதியமைச்சருடைய மகள் கவலைக்கிடமாக இருப்பதாக